தமிழர்கள் அதிக அளவு கொண்டாடக்கூடிய ஒரு முக்கிய பண்டிகையான தீபாவளி பண்டிகை சாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று கூடி குழந்தைகளோடு உற்சாகமாக புத்தாடை அணிந்து கொண்டாடக்கூடிய ஒரு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசித்து வந்தவர்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்று தங்களோட குடும்பத்தோடு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. மக்கள் எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கின்றன. இன்று மாலை முதலே தற்பொழுது வரை தொடர்ந்து மக்கள் கூட்டம் இந்த பேருந்து முனையத்தில் குறையவில்லை. பல நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட்டாலும் அனைத்து பேருந்துகளிலும் மக்கள் இருக்கைகள் நிறைந்து வழிகின்றன. அந்த அளவிற்கு மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு முனைப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை விடுக்கப்பட்ட நிலையில் 4 நாட்கள் விடுமுறையும் கொண்டாடுவதற்காக தங்களது உறவினர்களோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த விடுமுறையை கொண்டாடுவதற்காகவும் இந்த தீபாவளி பண்டிகையை பட்டாசு வெடித்து புத்தாடை அணிந்து கொண்டாடுவதற்காகவும் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி ஒளிப்பதிவாளர் நிர்மல் காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி தான் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. இளைஞர்கள், ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வர்கள், குடும்பமாக கணவன் மனைவிகள், குழந்தைகள் என சென்னையில் வசித்து வந்தவர்கள் தங்களது சொந்த ஊர்களை தேடி சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளான தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட முக்கிய பண்டிகைகளுக்கு நீண்ட நாட்கள் இடைவெளி கிடைக்கும், விடுமுறை கிடைக்கும். அந்த நாட்களில் தங்களது உறவினர்களோடு நேரத்தை கழிக்கவும் அவர்களோடு இந்த தமிழ் புத்தாண்டுகளை கொண்டாடுவதற்காகவும் இந்த முக்கிய நிகழ்ச்சிகளை கொண்டாடுவதற்காகவும் செல்வது வழக்கம். அதேபோல் இன்றும் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆர்வத்தை நாம் பார்க்கலாம். மக்கள் ஆர்வமாக தங்களது பணிகளை முடித்துவிட்டு தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குவிந்து கொண்டிருக்கின்றனர். இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வழக்கமாக 2092 பேருந்துகள் இந்த பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்பட்டாலும் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் வசித்து வந்தவர்கள் அதிக அளவு சொந்த ஊர்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்து செல்வார்கள் என்பதற்காக சிறப்பு பேருந்துகளாக 2152 சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாடு போக்குவரத்து அரசு அறிவித்திருந்தது. அந்த சிறப்பு பேருந்துகளும் இந்த பகுதியிலிருந்து இயக்கப்படுகின்றன. இருந்தும் இந்த பகுதியில் அதிக அளவு பேருந்து பயணிகள் கூட்டம் அலைமோதுகின்றது என்றே சொல்லலாம். நாம் இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. எந்தெந்த பேருந்துகள் எங்கெங்க நிற்கின்றன என்று கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. இந்த ஆர்வமாக அவர்கள் இந்த பேருந்துகளை ஏற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். காரணம், இந்த நேரத்தில் இந்த பகுதியில் இருந்து பேருந்துகளை ஏறினால்தான் அவர்கள் விடியற் காலைக்குள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும். அந்த ஒரு நிலை ஏற்படும். ஆகையால் இந்த தங்களது பணிகளை முடித்துவிட்டு அனைவரும் இந்த பேருந்து முனையத்தில் வந்து கொண்டிருக்கின்றனர். நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதி திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதி. இந்த நடைமேடையில் ஏராளமான மக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பேருந்துகளில் பார்க்கலாம், மக்கள் இருக்கைகள், பேருந்துடைய இருக்கைகள் அனைத்தும் நிறைந்து வழிகின்றன. வெகு தூரம் செல்ல வேண்டிய சூழ்நிலை என்பதால் மக்கள் நின்று செல்ல முடியாது. காரணம், பல 100 கிலோமீட்டருக்கு இந்த பேருந்துகளை பயணித்து செல்ல வேண்டும். இந்த பேருந்து பயணிகள் அமர்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு பேருந்துகளை முன்பதிவு செய்து இந்த பகுதியிலிருந்து அவர்களது சொந்த ஊர்களுக்கு சென்று வருகின்றனர். முன்பதிவு செய்யாதவர்களும் இந்த சில பேருந்துகளில் இருந்து அவர்களுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இங்கு உருவாகின்றன. தொடர்ந்து நேற்று முன்தினம், இன்று என தொடர்ந்து 3 நாட்களாகவே சொந்த ஊர்களுக்கு சென்னையில் வசித்து வந்தவர்கள் செல்லக்கூடிய முனைப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 நாட்களும் இந்த பகுதியில் கூட்டம் கட்டுக்கடங்கவில்லை. இதுவரை தமிழக வரலாற்றில் இந்த தீபாவளிக்கு தான் அதிக அளவு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மக்கள் விரும்பி செல்கின்றனர். அதுவும் முக்கியமாக வழக்கத்தை விட அதிகமாக அரசு பேருந்தை முன்பதிவு செய்து, தனியார் பேருந்தை விட அரசு பேருந்தில் முன்பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் நேற்று போக்குவரத்து துறை அமைச்சர் தகவலான தெரிவித்தார். அந்த அளவிற்கு அரசு பேருந்துகள் அதிக அளவு பயணிக்கின்றனர். காரணம், இந்த ஜிஎஸ்டி சாலை நெடுஞ்சாலையில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து ஏராளமான பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த சென்று கொண்டிருக்கும் இந்த பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து மக்கள் கூட்டம் இந்த பகுதியில் அலைமோதி கொண்டிருக்கின்றன. இந்த பகுதியில் ஏராளமான போக்குவரத்து ஊழியர்களும் அவர்கள் மக்களுடைய பேருந்து பயணிகளுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான பேருந்துகள் எங்கெங்கு நிறுத்த வைக்கப்படுகின்றன, எந்த நேரத்தில் புறப்படும் என்ற ஒரு தகவலையும்
பேருந்து பயணிகளுக்கு தாமாக தேடி சென்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர். அந்த காட்சியை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. பேருந்து பயணிகள் அமர்வதற்கான இருக்கைகளும் இந்த பகுதியில் அமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் எந்தெந்த பகுதிக்கு எந்த நேரத்தில் செல்கின்றன என்ற ஒரு மக்கள் பேருந்து பயணிகளின் குறைகளை தீர்த்து வைப்பதற்காக அங்கே ஒரு முகாம் போன்று அமைத்து வைத்துள்ளனர். அங்கே போக்குவரத்து கழக ஊழியர்கள் இந்த பகுதியில் பணியில் அமர்ந்து எந்தெந்த பகுதிக்கு பேருந்துகள் எப்போது செல்கின்றன என்றெல்லாம் ஒரு தகவலானது தெரிவித்து வருகின்றன. பேருந்து பயணிகளின் எந்த பேருந்துகள் எப்பொழுது புறப்படும் என்ற ஒரு கேள்விக்குறி அதிக அளவில் எப்பொழுதும் எழும். அந்த கேள்விக்குறி எழாமல் இருப்பதற்காக தற்போது போக்குவரத்து துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் ஆங்காங்கே முகாமிட்டு ஒரு சிறப்பு முகாம் உருவாக்கி இந்த பேருந்து பயணிகளின் அவர்களின் குறையை தீர்த்து வருகின்றனர். அவர்களுக்கான பேருந்து எந்த பகுதியில் நிற்கின்றன, எந்த நடைமேடையில் எந்தெந்த ஊர்களுக்கு செல்லலாம் என்ற ஒரு தகவல்களையும் அவர்கள் இந்த பேருந்து பயணிகளின் கேட்டு அவர்களை கூறி வருகின்றனர். தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. பேருந்துகள் வராத பட்சத்தில் பேருந்து பயணிகள் அவர்களுக்கான ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். சிலர் இருக்கையில் அமர முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றனர். தென் மாவட்டங்களில் அதிகமாக செல்லக்கூடிய பயணிகள் நம்ம கிளாம்பாக்கத்திலிருந்து சென்று கொண்டிருக்கின்றனர். ஐயா, எங்கிருந்து போகிறீங்க? எவ்வளோ நம்ம காத்துருக்கீங்க? எந்த ஊருக்கு போகிறீங்க? நான் கரூர் போகிறேன். நான் 6 மணிக்கு வந்தேன். இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. எனக்கு பஸ் 9:30 மணிக்கு தான். ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேருந்து உங்களுக்கு 9 மணிக்கு தான் சொல்லிட்டு முன்னாடியே தெரியுமா, இல்லை இங்கே வந்தோடனே தெரியுமா? இல்லை, தெரியும், முன்னாடியே தெரியும். முன்பதிவு பண்ணியிருக்கீங்களா? பண்ணியாச்சு. எப்படி இருக்கு கூட்டம்? கூட்டம் 2 நாளைக்கு முன்னாடி கூட்டம் அதிகமாக இருந்தது. இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஐயா சொல்லுங்க ஐயா, எந்த ஊருக்கு போகிறீங்க? பேருந்து எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. 8:30 மணி போயிருந்துங்க. ஆமாம். புக் பண்ணிட்டேங்க. 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டேன். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம். தீபாவளி கொண்டாட போயிட்டு இருக்கிறோம். போனால் தான் தெரியும். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசித்து வந்தவர்கள், சென்னையில் பிழைப்பை தேடி வந்தவர்கள் அனைவரும் என தங்களது சொந்த ஊர்களுக்கு குடும்பமாக சென்று கொண்டிருக்கின்றனர். தங்களது சொந்த ஊரில் உறவினர்களோடும் குடும்பத்தாரோடும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக எல்லாம் பேருந்துகளில் செல்வதற்கான இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அதிக அளவு பேருந்து பயணிகள் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கின்றது. எப்பொழுது இந்த கூட்டம் இந்த பகுதியில் குறையும் என்ற ஒரு கேள்விக்குறி தான் எழுகின்றன. இன்று மாலை முதலே மக்கள் கூட்டம் அதிகமாகவே காட்சியளிக்கின்றன. தொடர்ந்து பேருந்து பயணிகளின் வருகை இந்த பகுதியில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சென்னையில் வசித்தவர்களின் ஆர்வம் இங்கு சற்றும் குறையவில்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பேருந்துகள் எவ்வளவு வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய பேருந்து பயணிகளுக்கு அது போதாது என்று சொல்லக்கூடிய அளவுதான் அதிக அளவு மக்கள் கூட்டம் அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்றனர். அதேபோல் இந்த எந்தெந்த பகுதிக்கு எந்தெந்த பேருந்துகள் எங்கெங்கிருந்து செல்கின்றன என்றெல்லாம் போக்குவரத்து கழகம் சார்பில் தற்போது ஒலிபெருக்கி மூலமாகவும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போல் ஒரு முகாமிட்டு அந்த பேருந்து பயணிகளின் சந்தேகங்களை தீர்த்து வருகின்றனர். நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம், இந்த பகுதியில் தான் முகாம் அமைக்கப்பட்டு பேருந்து பயணிகளின் சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு இடம். போக்குவரத்து கழக ஊழியர்கள் இங்கே பணியமர்த்து அவர்களின் சந்தேகங்களை கேட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும் இந்த நிலையில் இங்கிருந்து பேருந்துகள் சாலையாக ஜிஎஸ்டி சாலையில் வெளியேறி கொண்டிருக்கின்றன. தென் மாவட்டங்களை நோக்கி பேருந்துகள் இந்த பேருந்து முனையத்திலிருந்து சென்று கொண்டிருந்தாலும் அதிக அளவு பேருந்து பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஏராளமான மக்கள் வருகையால் சென்னை ஜிஎஸ்டி சாலையிலிருந்து வாகனங்கள் அதிகரித்துள்ளன. தொடர்ந்து எந்த ஊருக்கு போறீங்க? அண்ணா நகர், திருச்சி. அண்ணா நகருக்கு போறோம் தீபாவளிக்கு. என் பேர் ஜெகன். நான் இங்கே சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறேன், ஊர் சொந்த ஊருக்கு. தீபாவளிக்காண்டி போயிட்டுருக்கோம். க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் புக் பண்ணியிருந்தோம், அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் கண்டக்டர் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு 8:25 பஸ்ஸு. ஆமாம், முன்னாடியே. நல்லா இருக்கு அங்கிள், ஜாலியாக இருக்கு. 1 மாதம் கழிச்சு போகிறாங்க. சந்தோஷமாக இருக்கு அங்கிள், தீபாவளிக்காக போகிறாங்க.
எங்காச்சு அங்கிள் ஹாப்பி ஓகே தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி அங்கிள். எங்க போறீங்க? திருச்சி. சொல்லுங்க ஒரு எப்படி இருக்கு க்ரௌட்லாம்? க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. புக் பண்ணியாச்சு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து ஏராளமான பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாலை வேளையில் அவர்களுக்கு சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த மாலை நேரத்தில் ஏராளமான பேருந்து முனையத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இங்கே கூடிய நண்பர்களை கேட்கலாம். சொல்லுங்க, எந்த ஊருக்கு போறீங்க? சேலம் போகிறோம். நான் சேலம் போகிறோம். ரொம்ப நேரமாகவே நின்றுட்டு இருக்கோம். பஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. புக் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ 8 மணிக்கு எல்லாருமே 8 மணிக்கு 9 மணி 10 மணி நிறைய பேர் இருக்கோம். அதனால் போகிறோம். இப்போ ரிசர்வ் பண்ணாதவங்களாம் எப்படி போவாங்க என்னன்னு தெரியல. புதுக்கோட்டை ஊருக்கு போகிறோம் சார். நாங்கள் புக் பண்ணியிருக்கனால எங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம புக் பண்ணாதவங்களாம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சார். ஓகே, எப்படி இருக்கு க்ரௌட்லாம்? க்ரௌடு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. மதுரை போகிறோம் சார். க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குது சார். புக் பண்ணதுனால பரவாயில்ல சார். அன்ரிசர்வ் வந்தால் ரொம்ப கஷ்டம் சார். நாங்கள் கான்ஃபரன்ஸ்க்கு வந்தோம் 3 நாள் ட்ரேட் சென்டரில். அது முடிச்சுட்டு இப்போ போகிறோம் சார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அதிக அளவு மக்கள் கூட்டம் சாலையாக வந்து கொண்டிருக்கின்றனர். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் வந்து கொண்டிருக்கின்றனர். இன்று இரவுக்குள் எப்படியாவது பேருந்து ஏறிவிட வேண்டும், தங்களது சொந்த ஊருக்கு காலையில் எப்படியாவது சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த மக்களின் கூட்டம் அலைமோதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் பேருந்துகளுக்காக தேடி தேடி செல்கின்றனர். பேருந்து எங்கே உள்ளது, எத்தனை மணிக்கு இங்கிருந்து புறப்படும் என்றெல்லாம் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் ஏக்கத்தோடு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் இங்கு அலைமோதி கொண்டிருக்கின்றன. இங்கே வரக்கூடியவர்கள் நமக்கு பேருந்துகள் கிடைக்குமா, இருக்கைகள் கிடைக்குமா என்ற ஏக்கத்துடன் வருகின்றனர். அதாவது முன்பதிவு செய்தவர்கள் இந்த பேருந்தில் சுலபமாக சென்று விடலாம். முன்பதிவு செய்யாதவர்கள் பேருந்து கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கத்துடன் இந்த பேருந்து முனையத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. காரணம், அந்த அளவிற்கு மக்களின் கூட்டம் அதிகமாக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இங்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் அலைமோதுகின்றனர். இந்த பகுதியில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் எதிர்பார்த்த அளவிற்குடைய அதிக அளவு மக்கள் கூட்டம் வருகின்றன. காரணம், இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என அடுத்தடுத்து தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை விடுக்கப்படுவதால் இந்த பகுதியில் இருந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்றே சொல்லலாம். தங்களது சொந்த ஊர்களில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஆர்வமாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை இந்த வருடம் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் சற்று அதிகமாக உள்ளது என்ற ஒரு தகவலானது. கடந்த ஆண்டு முன்பதிவு செய்ததை விட இந்த ஆண்டு முன்பதிவு அரசு பேருந்துகளில் அதிகமாக உள்ளது என்ற ஒரு தகவலையும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வரக்கூடியவர்கள் முன்பதிவு செய்திருந்தவர்கள் தங்களது பேருந்துகள் ஈஸியாக சுலபமாக ஏறி செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகின்றன. முன்பதிவு செய்யாத பேருந்து பயணிகள் அவர்களுக்கான பேருந்துகள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கத்தில் தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் இந்த பகுதியில் அதிக அளவு மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. பேருந்துகள் முன்பதிவு செய்தவர்கள் மட்டும் அவர்கள் சுலபமாக ஏறி அவர்களுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இங்கு உருவாகின்றன. முன்பதிவு செய்யாதவர்களுக்காக விடப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் அவர் ஏறி செல்லலாம் என்ற ஒரு தகவலானது இந்த போக்குவரத்து கழக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். காட்டுமலை கோயில் பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வெயிட் நிற்கிது. ஒரு கிளம்ப வேண்டியதான். பஸ்லாம் ஓகே தான். முன்பதிவு பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. முன்பதிவு பண்ணாலும் போக முடியுமா ஈஸியாக? பஸ் விட்டுருவாங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. பஸ்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது போகலாம். ராகுல். திருநெல்வேலி போகிறோம் சார். பயங்கர க்ரௌடு, சூப்பராக இருக்குது க்ரௌடு. மாறி தான் போகிறோம். திருச்சி போயிட்டு அப்புறம் தான் திருநெல்வேலி போகிறோம். மாறி போகிறோம். கிடைக்கல சார், சீட் கிடைக்கல. மாறி போகிறோம். ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருக்குது. ரிசர்வ் பண்ணிட்டேன். புதுக்கோட்டை போகிறோம்.
க்ரௌடு அதிகமாக இருக்குது. இல்லைங்க, அதான் தெரியல. கேட்டு பார்த்தீங்களா பஸ் இருக்கான்னு சொல்லிட்டு? இல்லை, ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. போகணும். எத்தனை மணிக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க? டைம் ஆகும், 10 மணிக்கு மேலே தான் சொன்னாங்க. பேட்டி கொடுக்குறீங்களாம்மா? பாப்பா பேசுறீங்களா? பேசுறீங்களாம்மா? போகிற பஸ் டிக்கெட்டில் வச்சு கிடைக்கிற